இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஆவியானவரை அலட்சியம் பண்ணுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 16 வசனம் 20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். And she said, the Philistines be upon thee, Samson. And he woke out of his sleep and said, I will go out as at other times before and shake myself. And he wist not the Lord was departed from him. Judges chapter 16 verse 20. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அதாவது சிம்சோனை பார்த்து அந்த பெண் சொல்றா, பெலிஸ்தியர் உன் மேல வந்து விட்டாங்க, நம்மளை சுத்தியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே எப்போதும் போல அவன் கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அறியாமல் வெளியில போவேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. எனக்கன்மானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம் ஆவியானவரை அலட்சியம் பண்ணுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நேத்து, அதாவது வெனஸ்டே, நான் வேர்டு போடல. இதுக்கு முன்னாடி நிறைய நாள் சில சிச்சுவேஷன்னால, இல்லைன்னா சம்டைம்ஸ் உடம்பு முடியாம இருக்கும், இல்லைன்னா ஏதாவது டிராவல், இதனால நிறைய நாள் நான் வேர்டு போடாம இருந்திருக்கேன். ஆனா நேத்து நான் வேர்டு போடாத ரீசன் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதாவது வழக்கமா நான் எப்படி வேர்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா, டே டைம்ல பைபிள் அந்த போர்ஷனை மெடிடேட் பண்ணி ஆவியானவர் எந்த வசனத்தின் மூலமாக என்ன காரியத்தை உணர்த்துறாரோ அதை அன்னைக்கு ஈவினிங் ஷூட் பண்ணி அடுத்த நாள் அது வேர்டா போஸ்ட் பண்ணிடுவேன். நேத்து ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அரௌண்ட் 12 o'clock எனக்கு வேர்டு போடணும் அப்படின்னு எனக்கு தாட் வருது. அப்போ நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால நான் நினைச்சேன், வேர்டு தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த டைம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த நேரத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆஸ் யூஷுவல் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேர்டு போடுறது தான் வழக்கம். நேற்று அதே மாதிரி அரௌண்ட் ஒரு 5:36 பைபிள் எடுத்து நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். டில் 9:30 எதுவுமே ஆவியானவர் பேசல. நானும் திரும்ப திரும்ப ரீட் பண்றேன், ப்ரேயர் பண்றேன், ஆவியானவருக்கு என்ன உணர்த்த ட்ரை பண்றாரு, நம்மளுக்கு ஏன் புரியலன்னு பண்றேன். எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. எக்ஸாக்டா 9:30 இருக்கும். அப்போ என்னோட ஒய்ஃபையும் என் பொண்ணையும் கூப்பிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த பைபிளை காமிச்சு இந்த கவர் டு அந்த கவர் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, உள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு கூட என்னையால சரியா ரிமைண்ட் பண்ண முடியாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரேயர் முடிஞ்சு படுத்தாச்சு. திரும்ப இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்றப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். நேத்து நான் அவருடைய வார்த்தையை எப்படி அலட்சியம் பண்ண அப்படின்றத பத்தி தெளிவாக உணர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்துல நம்ம இந்த மாதிரி ஆவியானுடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்க சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும், தேவ ஆவியானவரை, தேவ ஆவியின் பலத்தினாலே அநேகரை முறியடித்து ஒரு பராக்கிரமசாலியாக சிம்சோன் இருந்தாரு. என்ன நடக்குது இந்த அதிகாரத்துல நமக்கு தெளிவா எழுதப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணோட அவர் இருக்கிறாரு. அப்போ அநேக முறை பெலிஸ்தியர்கள் அவரை மேற்கொள்ள வந்தும் அவங்களால முடியல. ஏன் அப்படின்னா, அவருடைய ஆவியின் பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே அவர்களை மேற்கொண்டார். இப்ப நம்ம வாஸ்த போர்ஷன் கரெக்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முறையும் பெலிஸ்தியர்கள் வந்து விட்டாங்க அப்படின்னு அந்த பெண் கொண்டு வர்றா அந்த செய்திய. இம்மிடியேட்டா அவர் சொன்ன காரியம் அவருக்கு என்ன மைண்ட்ல வந்திருக்கும் அப்படின்னா, இதே பசங்க தான் என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடினானுங்க, இதே குரூப் தான் 2 நாளைக்கு முன்னாடி என்னை மேற்கொள்ள முடியாம ஓடி போனவங்க, இவங்கள பலமுறை நான் அடிச்சிருக்கேன், சோ இப்ப எனக்கு பிரச்சனையே இருக்காது, என்னைய பார்த்து மறுபடியும் ஓடத்தான் போறாங்கன்ற ஒரு அலட்சிய போக்கு இருந்திருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அங்க தெளிவா எழுதப்பட்டுள்ளது, தன்னை விட்டு கர்த்தர் போனது கூட தெரியல அவருக்கு. அப்படியானால் அந்த அலட்சியத்தின் போக்குனால அதுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தது, எப்படி அவரது உயிர் பிரிந்தது
நமக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்துல குறிப்பாக ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம என்ன பண்றோம் தெரியுமா? ஓ, தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி விட்டார், தேவன் எனக்கு வெளிப்பாட்டை தருவாரு, நான் கண்ண மூடினாலே எனக்கு தரிசனம் வரும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு எண்ணத்தினால அநேக நேரத்தில் அலட்சியமாக இருந்து தேவனிடத்தில் இருந்து வருகிற சில காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம். நம்ம கொஞ்சம் ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்முடைய அந்த அலட்சியம், அதாவது தேவன் தானே, பிரேயர் தானே, நான் பண்ணாததா, நான் பார்க்காததா, எத்தனை பிசாச நான் துரத்திருக்கேன், சோ இதெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்ற அலட்சிய போக்கு அநேக நேரத்தில் நம்ம விழுறதுக்கு காரணமாயிருது. என கண்மானவர்களே, நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஒரு காரியம் நம்ம யோசித்து பார்க்கணும். நாம நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து பேசுறப்போ, அவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்போ, ஒரு சீரியஸா ஒரு டாக் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ அவங்க எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க, வேற எங்கேயோ பார்த்து யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க, நம்ம சொல்றத கவனிக்கவே இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். இதை போலத்தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோட பேசுகிறார். நம்ம அநேக நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்பது கிடையாது. அவர் சொல்லுகிற காரியத்தை விட்டு விட்டு உலகத்தை பார்க்கறதுலதான் அநேக நேரத்தில் நம்ம கவனத்தை செலுத்துகிறோம். நம்ம அவர் இந்த பக்கம் ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கும் போதுல வேற காரியத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது அவருக்கு எந்த அளவு மன வேதனையை நாம் கொடுக்கிறோம், நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இதே மாதிரியான ஒரு அலட்சியத்தினாலதான் கூழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா இழந்து போனான். அதுக்கு பிற்பாடு அவன் எவ்வளோ அழுதும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம இந்த மாதிரி இழந்து போனவர்களாய் இருந்துவிடக் கூடாது. மாறாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரா, ஆவியானவர் என்னோட பேசுகிறாரா, ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிக ஜாக்கிரதையா கேட்கணும். நான் என்ன சூழ்நிலைகளை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் செய்துட்டு இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய அழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் கவனிக்கும் போது நம்மை அவருக்குள்ள காத்து கொள்ள முடியும். ஆகவே என்ன கண்மானவர்களே, நாம் இந்த அலட்சியத்தால தன் உயிரையும் அபிஷேகத்தையும் இழந்து போன இந்த சிம்சோனாக இருந்து விடாமல் தேவனுக்குள்ளாய் நம்மை காத்து கொள்ளுவவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களோடு எளியவர்களாகிய முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத எங்களோடு நீங்க பேசுறீங்க தகப்பனே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, எல்லா காரியத்திலையும் நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி எங்களை நடத்துறீங்களே தகப்பனே, எங்களுக்கு ஆலோசனை சொல்றீங்களப்பா, அந்த மேன்மையான காரியத்திற்காய் நன்றி தகப்பனே. அப்ப அநேக நேரத்துல உங்க வார்த்தைகளை, உங்க சத்தத்தை நாங்க அலட்சியம் பண்றவங்களா காணப்படுறோம். ஆவியானவரே, இந்த அலட்சியமான போக்கு எங்கள் வாழ்க்கையில இருந்து எடுக்கப்பட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உமக்குள்ளாய் காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.